கிளி. கிளிகள் மரப்பொந்துகளிலேயே வசிக்கின்றன. இவை பழங்கள், விதைகள், பூக்களின் மொட்டுக்கள் போன்றவற்றை உண்கின்றன. கிளியின் அலகு பலம் வாய்ந்தது. பறவைகளிலே கிளி பேசும் தன்மை வாய்ந்தது. புறா. முற்காலத்தில் புறாக்கள் மூலமே செய்திகள் ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. புறாக்கள் சிறிய மரக்குச்சிகளை கொண்டு கூடு கட்டுகின்றன. புறாக்களின் பார்வை மிகவும் சக்தி வாய்ந்தது. இவற்றால் வண்ணங்களை பார்க்க முடியும். அத்துடன் மெல்லிய ஒலிகளையும் கேட்க முடியும். பென்குயின். பென்குயின்கள் பறவை இனத்தைச் சேர்ந்தவை. ஆனால் அவற்றிற்கு பறக்க இயலாது. பாத்தினை போன்று அசைந்து அசைந்து நடக்கும். பென்குயின்கள் நீரின் உள்ளேயே இரை தேடுகின்றன. இவை பார்ப்பதற்கு மீன்களைப் போல காணப்படுகின்றன. இவை மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்துகின்றன. மரம் கொத்தி. மரம் கொத்தி மரத்தை கொத்திக் கொண்டே எப்போதும் இருக்கும். மரத்தின் உட்பகுதியில் வசிக்கும் சிறு சிறு பூச்சிகளை உண்பதற்காகவே மரத்தை கொத்துகின்றது. மரம் கொத்தி பூச்சிகள், பழங்கள், விதைகள் என்பனவற்றை உண்கின்றது. டால்பின். டால்பின்கள் சூடான கடல் நீரிலும் குளிர்ந்த கடல் நீரிலும் வாழும் இயல்புடையவை. இவற்றின் உடல் மிருதுவாகவும் எண்ணெய் தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கும். இவை விரைவாக வளர்ச்சி அடையும். மிக வேகமாக நீந்தி செல்லும். இவை மனிதர்களுடன் நட்பாக இருக்க விரும்புகின்றன. மனிதர் இடும் கட்டளைக்கேற்ப செயற்படும் திறனுடையவை. யானை. யானைகள் கூட்டம் கூட்டமாகவே வாழ்கின்றன. யானைகளில் ஆசிய யானைகள், ஆப்பிரிக்க யானைகள் என 2 வகை உண்டு. ஆசிய யானையின் காதுகளும் தந்தங்களும் சிறியவையாக இருக்கும். ஆனால் ஆப்பிரிக்க யானைகளின் காதுகளும் தந்தங்களும் பெரியவையாக இருக்கும். சிங்கம். சிங்கங்கள் கூட்டமாகவே வாழ்கின்றன. அவை மிகவும் பலம் வாய்ந்தவை. அவற்றிற்கு மோப்ப சக்தி அதிகம். அத்துடன் கேட்கும் சக்தியும் பார்க்கும் சக்தியும் துல்லியமானவை. சிங்கங்கள் கர்ச்சித்தால் சுமார் 8 கிலோமீட்டர் வரை எதிரொலிக்கும். வரிக்குதிரை. வரிக்குதிரைகள் குதிரை இனத்தைச் சேர்ந்தவை. இவை மிக வேகமாக ஓடும் ஆற்றல் பெற்றவை. இவற்றின் பார்வை மிக சக்தி வாய்ந்தது. இவை மற்ற வரிக்குதிரைகளுடன் கூட்டமாகவே மேயும்.